அணக்காவூர் அருகே சேதமடைந்த கால்வாயை சரி செய்ய வேண்டும் மற்றும் வறண்டு இருக்கும் கிணற்றை தூர்வார வேண்டும் என செய்யாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அணக்காவூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலத்தூர் கிராமத்தில் சேதமடைந்த கால்வாயை சரி செய்ய வேண்டும், அதேபோல தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக வறண்டு இருக்கும் கிணற்றை தூர்வார வேண்டும் என செய்யாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செய்யாறு அடுத்த அணக்காவூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலத்தூர் கிராமத்தில் கால்வாய் சேதமடைந்த காரணமாக ஏரியிலிருந்து வரும் தண்ணீர் விவசாயிகள் பயன்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் ஆலத்தூர் கிராமத்தில் கிணற்றில் தண்ணீர் வற்றிவிட்ட காரணத்தினால் கிராமத்தில் தண்ணீர் பிரச்சனையும் ஏற்பட்டு இருக்கிறது. இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் செய்யாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியனை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று செய்யாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆலத்தூர் கிராமத்திற்கு நேரில் சென்று சேதமடைந்த கால்வாயையும் தண்ணீர் வற்றி இருக்கும் கிணற்றையும் பார்வையிட்டு உடனடியாக கிணற்றை தூர்வார வேண்டும், சேதமடைந்த கால்வாயை உடனடியாக கட்ட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்போது வட்டார வளர்ச்சி அலுவலர் பரணிதரன், பொருளாளர் பத்மநாபன், அதிமுக மாவட்ட பொருளாளர் ஆலத்தூர் சுப்பராயன், அணக்காவூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பையூர் சிவராஜ், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ஜேசிபி ராஜ் என்கின்ற கன்னியப்பன், ஒன்றிய அவைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன், மாணவரணி மாவட்ட தலைவர் துளசிராமன், மகளிரணி ஒன்றிய செயலாளர் சரளா, ஒன்றிய துணை செயலாளர் எல்லப்பன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர்.